अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वनशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनू कुतिबा अलैकुमुस सियामु कमा कुतिबा अलल लज़ीना मिन क़ब्लिकुम लअल्लकुम तत्तक़ून। सदक़ल्लाहुल अज़ीम। क़ाल अन्नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम मन साम रमज़ान ईमानन व इहतिसाबन गुफ़िर लहु मा तक़द्दम मिन ज़ंबिहि व मन क़ाम रमज़ान ईमानन व इहतिसाबन गुफ़िर लहु मा तक़द्दम मिन ज़ंबिहि व फ़ी हदीसिन आख़र मन क़ाम फ़ी लैलतिल क़द्र ईमानन व इहतिसाबन गुफ़िर लहु मा तक़द्दम मिन ज़ंबिहि औ कमा क़ाल अलैहि स्सलातु वस्सलाम। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய அவனது இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் மக்கா பள்ளியிலிருந்து இன்றைய தினம் பயானுக்காக சொன்ன பொழுது முறியடிக்க முடியாத திருக்குரானின் சேலஞ்ச் என்ற தலைப்பிலே தான் பேசலாம் என்று இருந்தேன். அது கொஞ்சம் நீண்ட தலைப்பு. திடீரென்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது மீதம் இருக்கக்கூடிய சில தினங்கள் இந்த ரமலானிலே அமல்களை பற்றி ஆர்வமூட்டக்கூடிய பயானை பேசலாம் என்று நான் மாற்றியிருக்கிறேன். அது இல்மு, கல்வி சார்ந்த தலைப்பு. இன்ஷா அல்லாஹ் திருக்குரானினுடைய அற்புதத்தை இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் கண்டிப்பாக பேசுவோம் அல்லாஹ் வாய்ப்பு கிடைச்சா. இந்த ரமலான் என்பது அல்லாஹ்வினுடைய பெரிய ஒரு நிஅமத். வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை நீங்கள் எண்ண நாடினால் எண்ண முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எப்படிப்பட்ட அருள்கொடையெல்லாம் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிறான் என்று ஒரு சில நிமிடங்கள் நாம் சில விஷயத்தை பரிமாறிக்கொள்ளலாம். நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு செய்தி. தாவா பணி செய்யக்கூடிய களப்பணியாளர்களுக்கு இந்த சம்பவம் உதவும். யாரும் தெரிந்திருக்கலாம், ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு தெரியலை. முதலிலே அனைத்தையும் படைத்து ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹுவை ஒரே இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத் என்பதற்கு நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். 1890களிலே நடந்த சம்பவம். அதற்கு ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்புதான் தமிழ்நாட்டில் வடநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சிவன் கோயில்கள் பல இடங்களிலே உருவானது. அது சொல்லப்போனால் சிவகாசி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டம், கமுதி, மயிலாடுதுறை, இந்த மாதிரி பல ஊர்கள் இருக்குது. அதை ஒரு பெருசாக பில்டப் பண்ணி அந்த மேல் ஜாதிக்காரர்கள் அதை பிரச்சாரம் பண்ணுறாங்க.
உண்மையிலேயே அந்த ஷைத்தான் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உள்ளது. சுஆ என்று அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறான். அந்த சிவனை பற்றி குர்ஆன்லேயே சொல்கிறான். அவர்கள் தூக்கி வீசப்பட்டது இங்கே தான் வந்து சேர்ந்துருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி எறிஞ்ச மனாத்து இங்கே தான் வந்து சேர்ந்துருக்கு, சோமநாத். சமீபத்தில் தாயிஃபுக்கு போயிருக்கக்கூடிய நேரத்தில் எந்த இடத்தில் வைத்து அதை வணங்கி கொண்டு இருந்தார்களோ, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் போயிருந்தேன், 15 நாளைக்கு முன்னால், அந்த இடத்த காமிச்சாங்க. அந்த இடத்துல வந்து எந்த கடையும் இல்லாமல் எதுவுமே செய்யப்படாமல் அந்த மலை குன்று அப்படியே இருக்கு. அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரக்கத், அந்த தாவாவின் மூலமாக அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டது இங்கே தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னா, தாழ்த்தப்பட்டவர்கள், அப்பொழுது ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்கள் யாருன்னா நாடார் தான். நான் வந்து ஓப்பனாக பேசுகிறோம்னா அவங்களே அந்த மலரில் எழுதியிருக்காங்க, அவர்களே இதை சொல்கிறார்கள், அவங்களே பதிவு செஞ்சுருக்காங்க. நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படிங்கிற வரிசையில் வரும் பொழுது நாடார்கள் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்டிருந்தாங்க. மேலாடை கூட அணிய முடியாத அளவுக்கு அவங்க பெண்கள் இருந்தாங்க. திப்பு சுல்தான் வந்து தான் அதையெல்லாம் செஞ்சாருங்கிற சம்பவம் உங்களுக்கு தெரியும், சரி செய்த சம்பவம். எல்லாரும் அவர்கள் கடவுள் என்று ஏற்றிருக்கக்கூடிய அந்த சிவனை வழிபட முடியுது, நாடார்கள் மட்டும் வழிபட முடியலையே என்பதாக திடீர்னு வேகம் வந்து அந்த வாலிபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஊர்களிலே போய் இரவோடு இரவாக அந்த கதவை உடைத்து கொண்டு எப்படியாவது நம்முடைய கடவுளை பார்த்துடணும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இது குறிப்பாக பதிவு செய்யப்பட்ட சம்பவம் சிவகாசி, கன்னியாகுமரி மாவட்டம், கமுதி, மயிலாடுதுறை, தென்காசி போன்ற ஊர்களில் அந்த சம்பவம் நடக்குது. திருநெல்வேலியில் ஒரு எட்டயபுரத்துக்கு பக்கத்துலேயும் ஒரு ஊரில் நடக்குது. என்ன ஆகுது, மறுநாள் காலையில் இப்படி தாழ்த்தப்பட்டவர்கள் வந்துட்டாங்களா, ஒரு தீண்டத்தகாத சக்தி வந்துருச்சு, அசுத்தம் ஆயிடுச்சு என்பதாக என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் எந்த வழியாக அந்த நாடார்கள் நடந்து வந்தார்களோ வாலிபர்கள், அவர்கள் நடந்த அந்த தரைகள் பேர்க்கப்படுகிறது, அதை தூக்கி குப்பையில் வீசுகிறாங்க. ஏன் நடந்த தீட்டு வந்து கழுவுனா போகாது, அவர்கள் வந்த வழி அடைக்கப்பட்டிருக்குது. கமுதியில் இப்பொழுதும் அந்த வணக்கஸ்தலத்தில் அடைக்கப்பட்டு வேற ஒரு பகுதி திறக்கப்படுகிறது, தீட்டாயிருச்சு அப்படின்ட்டு. இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, லோக்கலில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க நாடார்கள். அங்கே என்ன வருது, நீங்கள் அது மட்டும் இல்லை, என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மேல் ஜாதிக்காரர்கள் எப்படி நீ வந்து எங்களுடைய தடுக்கப்பட்ட நிலையில் நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களை தேடி தேடி போய் கொல்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், அந்த வீட்டை தீயிலிட்டு கொளுத்துகிறார்கள். அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது யார் என்றால் முஸ்லீம்கள் தான். கமுதியில், சிவகாசியில், தென்காசியில், இன்னும் எட்டயபுரத்தில் ஒரு சில இடங்களில் முஸ்லீம்கள் கொடுத்தாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் முஸ்லீம்கள் அடைக்கலம் கொடுக்கல, கிறிஸ்தவர்கள் கொடுத்தாங்க. இது ஏன் நான் சொல்கிறோம்னா, பின்னால் அந்த சம்பவத்தினுடைய முடிவில் சில விஷயங்கள் இருக்குது, அதனால் சொல்கிறேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாக எல்லோரிடத்திலையும் வசூல் செய்து அந்த வழக்கை நடத்துகிறார்கள். பிறகு ஹைகோர்ட்டுக்கு வருது, அங்கேயும் அப்படி தான் தீர்ப்பாகுது. நீங்கள் வந்து தடுக்கப்பட்ட நிலையில் கோயிலில் நுழைஞ்சது தப்பு, உங்களை அடித்தது சரிதான், உங்களை கொன்றது சரிதான், உங்களது வீடுகளை தீயிட்டு கொளுத்தினது சரிதான் என்பதாக. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு, எல்லா கோர்ட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்டுக்கும் போயாச்சு. கடைசியாக ஜனாதிபதிகிட்ட கருணை மனு போடுற மாதிரி அந்த காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா, விக்டோரியா மகாராணி, பிரிவி கவுன்சில், அவங்கள்ட்ட போனால் உள்ளதுபடி வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி விசாரித்து சரியான ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் அங்கே போகுது. அவங்க விசாரித்து பார்க்கும்பொழுது இது ஒரு அநியாயம், அவர்களை கொன்றது தப்பு என்பதாக அவங்களுடைய தீர்ப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாதகமாக எழுதக்கூடிய நிலையிலே மேல் ஜாதிக்காரர்கள் அந்த தீர்ப்பை மோப்பம் முடிச்சு அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, எவ்வளோ வேலை மெனக்கிட்டு வேலை செஞ்சுருக்கான் பாருங்க, போய் சொல்கிறாங்க, நீங்கள் கீழ்கோர்ட்டில் எப்படி தீர்ப்பளிக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் நீங்கள் தீர்ப்பளிக்கணும், இல்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு எதிராக எல்லாத்தையும் கிளப்பி விட்டுருவோம், நீங்கள் இங்கே ஆட்சி செய்ய முடியாது. ஏன் சுதந்திரத்துக்கு
கிட்டத்தட்ட 160 வருஷத்துக்கு முன்னால். அப்போ தான் அவன் 1857 முடிச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் சரி பரவாயில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த தீர்ப்பை எப்படி மாற்றி எழுதுகிறார்கள் என்றால், எழுத வைத்தார்கள் என்றால், உங்களை கொன்றது சரிதான், தீயிட்டு கொளுத்துனது சரிதான், அது மட்டும் இல்லை, நீங்கள் நடந்து வந்ததுனால அந்த தரைகள் பேர்க்கப்பட்டு புது தரைகள் போடப்பட்டது, நீங்கள் நுழைந்த வாயில்கள் அடைக்கப்பட்டு வேறு வாயில்கள் ஏற்படுத்தப்பட்டது, இதுக்கு செலவுக்கும் காசு கொடுங்கன்ட்டான். அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. மொத்தம் அந்த வழக்கை நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னா 42,000 ரூபா செலவாச்சு. அப்போ அந்த நேரத்தில் 1 கிராம் தங்கம் 2,4 ரூபா, 1 பவுன் தங்கம் 18 ரூபா, எல்லாம் எழுதி வச்சிருக்கான். 1 பவுன் தங்கம் 18 ரூபானா 2,4 ரூபா. அந்த 42,000 ரூபாய்க்கு தங்கம் வாங்குறதா இருந்தால் 8 கிலோ 18 கிலோ 666 கிராம். இப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கிடுங்க, 6,500 தொட்டுக்கிட்டு இருக்கு இப்போ 1 கிராமு. எத்தனை கிலோ தங்கம் செலவு பண்ணியிருக்கான்? 18 லட்சம் கிலோ, 18 கிலோ தங்கம் 666 கிராம் ப்ளஸ் இவ்வளவு காணும் தங்கம் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு இறைவனை பார்ப்பதற்கு வழக்கு செய்தார்கள். வழக்குக்காக வேண்டி செலவு செஞ்சாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? கமுதியில், சிவகாசியில், தென்காசியில், எட்டயாபுரத்தில் முஸ்லீம்கள் தான் அந்த 2-3 ஆண்டுகளாக அந்த நாடார்களுக்கு இடம் கொடுத்து படுக்க வைத்தார்கள். அனைவரும் டோட்டலாக முஸ்லீம் ஆயிட்டாங்க. ஆனால் கன்னியாகுமரியில் மட்டும் இந்த நாடார்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். ஏன்னா முஸ்லீம்கள் அங்கே இடம் கொடுக்கல. நான் முஸ்லீம்களை குறை சொல்லலை, நடந்த சம்பவம் இது. இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நீங்கள் என்ன நாடினால் அதை எண்ணிவிட முடியாது என்பதில் அல்லாஹு தாலாஹுவை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிஅமத் இருக்கிறது அல்லவா, அந்த நிஅமத் அதற்கு ஈடே கிடையாது, ஈடே கிடையாது. இதையெல்லாம் ஒரு மனிதனும் ஒரு நிமிடமும் நாம் நினைத்தால் மட்டும் போதாது, வளர்ந்து வரக்கூடிய இந்த ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எந்த மாதிரி போயிட்டாங்க? சின்ன அற்பமான ஒரு காதல், அற்பமான ஒரு அன்பு கிடைச்சதுனால 20 வருடங்கள் 21 வருடங்கள் குர்ஆன் ஓதிய தொழுது கொண்டிருந்த அந்த இளைஞர் இளைஞிகள் இன்னைக்கு ஈமானை விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை. என்ன நடக்கும்? நிரந்தரமான நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் இந்த ஈமானுடைய நிஅமத்தை அது சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. பகுத்தறிவு பகலவன் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்து தான் மட்டுமல்ல தன்னுடைய குடும்பமே சேர்ந்து தியாகம் செய்ததினால் இன்று உலகம் முழுவதற்கும் ஈமானை சப்ளை செய்து கொண்டிருக்கக்கூடிய காபத்துல்லா, அந்த குடும்பம் தனது பிள்ளைக்காக தண்ணீர் தேடச் சென்ற ஹாஜர் அம்மையார், அற்புதம். இன்று வரையிலேயும் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தியாகம் செய்தார்கள் ஜம்சம். அவங்க நினைவாக இன்று சஃபா மர்வாவில் நம்ம செய்கிறோம். அவங்க நினைவாக அவர்கள் செய்த அந்த செயல் குர்பானியை இன்றும் அல்லாஹு தஆலா கடமையாக்கி வைத்திருக்கிறான். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அந்தஸ்து வாய்ந்த ஒரு நபி இருக்கிறார்கள் என்றால் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அவர்களை பெற்ற தந்தை எந்த நிலை? புகாரிலே வருகிறது, பல நபிமொழி கிரந்தங்களிலே வருகிறது. நாளை மறுமையிலே எல்லா நபிமார்களும், நபிமார்களுடைய அவர்களை ஏற்றுக்கொண்ட உண்மையான மூமின்களும் அஸ்ஹாபுல் மைமனா வலப்பாரிசத்திலே இருப்பார்கள். வலதுபுறமாக 2 பக்கம் தான், அங்கே 2 கட்சி தான், 24 கட்சி 240 கட்சிலாம் கிடையாது, 2 கட்சி. அஸ்ஹாபுல் ஜன்னா சொர்க்கவாதிகளின் ஒரு கட்சி, அஸ்ஹாபுல் நார் நரகவாதிகள், அஸ்ஹாபுல் மஷ்அமா. வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். நம்ம அடிக்கடி யாசின் ஓதுறமா இல்லையா? அல்லாஹு தஆலா சில முனாஃபிக்குகள் உலகத்தில் முஸ்லீம்களோடு சேர்ந்திருந்ததை போன்று வலது பக்கமாக வந்து நிற்பாங்க. அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு வார்த்தை, வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன்
பாவிகளே, உங்களுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை, நீங்க சொர்க்கவாதிகள் நிற்கக்கூடிய வலதுபுறத்தை விட்டு இடதுபுறத்துக்கு பிரிந்து சென்று விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். 2 பேரையும் தீர்க்கமர பிரித்ததற்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசிப்பாங்க, நமது தந்தையும் அந்த பக்கம் போயிட்டாங்களே, தன்னை என்னதான் இருந்தாலும் தந்தையினுடைய தாயினுடைய உறவு சாதாரணமானதல்ல. என்ன அடித்தாலும் கொண்டாலும், வாழும் பொழுது மதிக்காட்டாலும், இறந்ததற்கு பிறகு நினச்சி பார்க்குறாங்க நிறைய பேர். வாழும் பொழுது நினச்சி பார்க்கணும், ஆனால் இறந்த பிறகு தான் நிறைய பேர் நினச்சி பார்க்குறாங்க. எங்கள் அப்பா அப்பமே சொன்னாங்களே, எங்கள் அத்தா அப்பமே சொன்னாங்களே, இப்போ தான் புரியுதுங்கிறாங்க. யோமலா யுஹுசில்லா ஹுன்னபிய வல்லதீன ஆமனு மாஹு என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நாளிலே அல்லாஹு தாலா யாரை இழிவுபடுத்த மாட்டான்? ஒரு லிஸ்ட் போடுறான் அல்லாஹ். நபிமார்களை இழிவுபடுத்த மாட்டான், நபியுடனே ஈமான் கொண்ட மூமின்களை இழிவுபடுத்த மாட்டான். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல சொல்லுவாங்க, யா அல்லாஹ், என்னை பெற்றெடுத்த ஆசர் அங்கே நிற்கிறாரு, நரகத்துக்கு போறதுக்கு தயாரா நிற்கிறாரு, இதை விட ஒரு இழிவு இருக்கிறதான்னு கேட்பாங்க. அப்ப மனிதர் தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கடைசி கட்டமாக அல்லாஹ்விடத்துல போய் கேட்பாங்க, எப்படியாவது வாப்பாவை காப்பாத்திர முடியுமா அப்படின்ட்டு. அல்லாஹுடைய பதில், இது நீண்ட ஹதீத்தில் வருகிறது, அல்லாஹுடைய பதில் இருக்கிறது, நான் சொர்க்கத்தை காஃபிர்களின் மீது ஹராமாக்கி விட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கண்ணில் இருந்து தண்ணி வரும். இப்போ ஒரு நபரை எந்த தோட்டத்தில் பார்த்தோமோ அப்போதான் அந்த ஒரு பிரியம் இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வியாதிகள் ஏற்பட்டுரும், கேன்சர் மாதிரி வியாதி ஏற்பட்டுரும், கடைசி நேரத்தில் அவனுடைய உருவங்கள் மாறி போயிருக்கும். குடும்பத்துக்காரங்க சொல்லுவாங்க, ஹஸ்ரத் நீங்கள் இப்போ பார்க்க வேண்டாம், நீங்கள் இப்போ பார்க்க வேண்டாம், அந்த நிலையில் பார்த்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கானா? அல்லாஹு தாலா உடனே என்ன செய்வான்னா, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அந்த முகத்தை மாற்றிடுவான், அந்த உருவத்தை மாற்றிடுவான். உன்னுர் யா ஹலீல் தஹ்த கதமை, ஹலீலே உங்களுடைய காலுக்கு கீழே பாருங்கம்பாங்க. நலர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தஹ்த கதமி, தனது காலுக்கு கீழே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த பொழுது அருவருப்பான ஒரு நஜீஸில் உலண்டு கண்டிருக்கக்கூடிய பூச்சியை போன்று அல்லாஹ் மாற்றிடும். அவர்களே சீ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அருவருப்பாக இருக்கும். திரும்ப அந்த முகம் மட்டும் அந்த தந்தையினுடைய முகமாக இருக்கும். உன்னை பெற்ற ஆசர், அவருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லாத ஒரே காரணத்தினால வானவர்கள் அப்படியே அந்த ஒரு அசுத்தமான பூச்சியை தூக்கி குப்பையில வீசுவாங்கல்ல, அதை போன்று நரகத்தில் வீசப்படுவார். வைன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. நம்முடைய இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பாடுபட்டு இந்த ஈமானுடைய தாவாவை செய்ததினால் இந்த பள்ளியில 14.5 நூற்றாண்டுக்கு பிறகு அல்லாஹ்வை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. 2 மாசம் சாப்பிடாம வயிற்றுல கல்லை கட்டியிருந்தாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதற்கு முந்தி ஷுஅபே அபி தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய அபு தாலிப் கணவாயினே பேராயிருச்சு. ஏன் அந்த கணவாய்க்கு அபு தாலிப் பேருன்னு கணவாய் பேர் வந்துச்சுன்னா, காபத்துல்லாவில் அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். காபத்துல்லாவில் முகமது இடத்துல யாரெல்லாம் பேசுகிறார்களோ, யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவங்களிடத்துல யாரும் பேசக்கூடாது, அவங்களுக்கு உணவு பரிமாற்றங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அப்படியே அவங்க என்ன செஞ்சிடணும், ஒன்று ஈமானை விட்டுட்டு பழைய தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நெருக்கடி கொடுத்தாங்க. சோசியல் பாய்காட் பண்ணாங்க. 1 நாள் 2 நாள் அல்ல, 1 வருடங்கள். சஹீஹான அறிவிப்பிலே வருகிறது, தாய்மார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தாய்மார்கள் சாப்பிடாம நெஞ்செல்லாம் ஒட்டி போய் பால் வர மறுக்கிறது. பச்சிலம் குழந்தைகள் கதறிக்கொண்டிருந்தன. சாப்பாடு சாப்பிடாம இலைதலைகளை சாப்பிட்டு ஆடு கால்நடைகள் கழிப்பதை போன்று கழித்து கொண்டிருந்ததாக தெளிவாக வந்திருக்கிறது. அதுல ஒருவர் யாருன்னா அபூ தாலிப், ஹஜ்ரத் அலியினுடைய தந்தை ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. நீங்களும் நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டம், தனது அண்ணன் மகன் இவ்வாறு இருக்கிறாங்களே என்பதற்காக வேண்டி சகோதரனின் மகன் அந்த பாசத்துல குடும்ப பிரியத்துல ஒத்துழைப்பு செய்தார்கள். அவருக்கும் உணவு தடுக்கப்பட்டது. ஆனால் பல முறை
அபு தாலிபிடத்திலே ஈமானை எடுத்து சொன்ன பொழுதும் கூட அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். பாலிய பருவத்திலிருந்து பழகிய நண்பர்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்காமல் சிலைகளை வணங்கக்கூடிய நண்பர்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், அவங்க என்ன நினைப்பாங்க, தம்பி மகனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லிவிடக் கூடாது என்ற ஒரே காரணம் தான். கடைசி நேரம் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதரிடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், கத் ஹான சக்கராத்து மௌத்தி அம்மிக், உங்களுடைய சிறிய தந்தை அபு தாலிபுடைய மௌத்துடைய நேரம் வந்து விட்டது, இப்பொழுது நீங்க இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க என்று சொன்ன பொழுது கடைசி நேரத்திலையும் சொல்வதற்கு மனம் நாடுகிறது. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஏதேனும் நினைச்சிருவாங்களோ என்று அவர் மறுமையை நாசமாக்கி கொண்டார். ஈமானை ஏற்றுக்கொள்ளாமலேயே அவர் மௌத்தாயிட்டாரு. அந்த மௌத்தாகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, பக்கத்து ரூமுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு. மௌத்தாகும் பொழுது ஹஜரத் அலி அவர்கள் பார்த்து விட்டு தேம்பி தேம்பி அழுது கொண்டு வருகிறார். யா ரசூலல்லாஹ், கது மாத்த அம்முக்கல் லலால், கது மாத்த அம்முக்கல் லலால், கது மாத்த அம்முக்கல் லலால், வழிகட்ட உங்களுடைய சிறிய தந்தை செத்து போய்விட்டார், இறந்து போய்விட்டார் என்று அழுதுகிட்டே வராங்க. தம்பியினுடைய நிலையை பார்த்துட்டு அவங்களுக்கு இருப்பு கொள்ள முடியல. கட்டி அணைத்து கொண்டு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்குறாங்க. அல்லாஹும்ம ஹஃபிஃப் அதாப அபி தாலிப், யா அல்லாஹ் அபு தாலிபுடைய வேதனையை லேசாக்குன்ட்டு. வேதனையை கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நியதி, பொது நியதி, ஈமான் இல்லாதவர்களுக்கு நரகம்தான். ஃபஜா ஜிப்ரையில், ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஃபகால லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொன்னார்கள், கது ஹஃபஃபல்லாஹு அஸாப அபி தாலிப், அபு தாலிபுடைய வேதனையை அல்லாஹ் குறைத்து விட்டான். சந்தோஷத்துல பார்த்தா என்ன, எப்படி தெரியுமா குறைச்சிருக்கான்? ஃபைதா தஹலன் நார, நரகத்திலே அவர் நுழையும் பொழுது கது யுன்தஅல பினஅலைனி மினன் நார், நெருப்பிலான 2 செருப்புகள் அவருக்கு அணிவிக்கப்படும். ஃபயுகுலா மின்ஹுமா திமாகுஹு, காலில் அணியப்பட்ட நெருப்பு செருப்பினால் அந்த சூடு எந்த அளவுக்கு தாக்கமானது என்றால் மூளை கலண்டு கீழே வந்து விழுந்து விடும். இதுதான் குறைவான வேதனை. இன்ன அஹ்வனல் ஆதாபி இந்தல்லாஹி அபு தாலிப், திருமதிங்கிற நபிமொழி கிரந்தத்திலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலாவினுடைய நிஅமத் அது எண்ணிவிட முடியாது. அல்லாஹு தாலா நமக்கு ஈமானை தந்திருக்கிறான். இதை விட ஒரு நிஅமத் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நாம் அதை நினைத்து நினைத்து ஈமானை வளர்ப்பதற்கு, ஈமானை அதிகப்படுத்துவதற்கு, ஈமானுடைய விஷயங்களை, அந்த கிளைகளை செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்யும் பொழுதுதான் மௌத்து வரையிலே அந்த ஈமானை நாம் பாதுகாக்க முடியும். அடுத்து இந்த ரமதானை தந்திருக்கக்கூடிய ஒரு நிஅமத். போன வருஷம் பல வருடங்களாக இப்பொழுது ஹயாத்தா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சென்ற வருடம் இருந்த சில நண்பர்கள் இப்பொழுது இல்லை, சில உறவினர்கள் சில பேர் இல்லை, மஹல்லாவுக்கு தொழ வந்தவர்கள் சில பேர் இல்லை. இது எவ்வளோ பெரிய ஒரு நிஅமத். கண்ணியத்திற்குரியவர்களே, 2 சஹாபாக்கள் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி நடைபெற்ற அந்த போரிலே வீர மரணம் அடைந்து விடுகிறார். இன்னொருவர் 1 ஆண்டு கழித்து மரணம் அடைகிறார், 1 வருஷம் கழிச்சு. அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவு பார்க்கிறார்கள். முதலிலே அந்த 1 வருஷம் கழிச்சு இயற்கையாக மரணமாகிறார். அலல் ஃபிராஷ், படுக்கையின் மீது, பாயின் மீது அவர் இறந்து விடுகிறார் என்று அந்த செய்தி வருகிறது. அப்போ அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவு பார்க்குறாங்க. முதலிலே சொர்க்கத்துக்கு நுழையக்கூடியவர் பின்னால் 1 வருஷம் கழித்து சாதாரணமாக ஷஹீத் இல்லாமல் மரணிச்சார்ல, அவர் சொர்க்கத்துக்கு போகிறார். ரொம்ப நேரம் கழித்து, எவ்வளவோ நாட்கள் கழித்து ஷஹீதானவர் சொர்க்கத்துக்கு போகிறார். இது எல்லாத்துக்கும் வரக்கூடிய சந்தேகம் தான். ஷஹீது அவருடைய இரத்தம் கீழே படுவதற்கு முன்பதாக சொர்க்கம் வாஜிப், உயர்ந்த அந்தஸ்து, நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து சுஹதாக்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஷஹீது தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போயிருக்கணும்.
அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய அந்த சந்தேகத்தை புரிஞ்சு கொண்டு சொல்கிறார்கள், ஷஹீது உயர்ந்த அந்தஸ்து தான், ஆனால் 2 பேருமே ஒரே நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, 2 பேருக்குமே நன்மைகள் ஒரே மாதிரி சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஷஹீதானதற்கு பிறகு சாதாரணமாக பாயிலே படுக்கையிலே மரணித்தாரே, ஓராண்டு காலம் அவர் செய்த தொழுகை, அவர் வைத்த நோன்புகள், அவர் கொடுத்த சதகாத்துகள், அவர் ஓதிய குர்ஆன், அவர் செய்த திக்ருகள், இது ஷஹீதை விட சீக்கிரமாக சொர்க்கத்துக்கு அழைத்து சென்று விடுகிறது. எனவே நமக்கு அல்லாஹு தாலா இந்த ரமலானை அடைய செய்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம், பெரிய நேமத். ஆனால் இது நேமத்தாக எப்படி ஆகும்? எல்லாத்துக்கும் ரமலான் வரத்தான் செய்யுது. கோடிக்கணக்கான 201 கோடியை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள், சிறு பிள்ளைகள், வயதானவர்களை கழித்து பார்த்தா ஒரு 80-90 கோடி பேர் நோன்பு வைக்கக்கூடிய கடமையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருமே இந்த நேமத்தை முழுமையாக அடைகிறார்களா? இந்த பயான் எனக்கு தான் முதல்ல. நான் அடைகிறேனா, நாம் அடைகிறோமா என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இப்பொழுதுதான் பிறை பட்டதா இல்லையா, இன்னைக்கு தராவீஹா இல்லையா, ரமலானா இல்லையா என்று கேட்டோம். 24 நோன்பு கழிஞ்சிருச்சு, 24 நோன்புகள் கழிஞ்சிருச்சு. 25வது நோன்பை வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதுக்கு பிறகு 4 நாளா 5 நாளா என்று நமக்கு தெரியல. கண்ணியமானவர்களே, இந்த நோன்பு எப்படிப்பட்டதென்றால் சஹாபாக்கள்கிட்ட கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், அது பலஹீனமான ஹதீஸாக இருந்தாலும் அந்த துவாவை ஓதுறது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணல்ல, அது பலஹீனமான ஹதீஸ் தான். ரஜபு ஷஅபான் 2 மாதங்களுக்கு முன்பதாகவே ரமலானை அடைவதற்கு முயற்சி செய்வார்கள், துவா செய்வார்கள். சஹாபாக்கள் ஒருபடி மேலாக போய் 6 மாதங்களுக்கு முன்பதாகவே, குறிப்பாக சில சஹாபாக்களை பற்றி வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற பெரும் சஹாபாக்கள் 6 மாதங்களுக்கு முன்பதாகவே இந்த ரமலான் கிடைக்கணும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பாங்க. சில சஹாபாக்கள் ரமலான் கழிந்ததற்கு பிறகு இன்னொரு 6 மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த ரமலான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே என்று துவா செய்வாங்களாம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யூதர்களின் கள்ளப்பிள்ளை ஷியாக்கள், சபாயியாக்கள் மூலமாகத்தான் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவர்கள் முற்றுகையிடப்பட்டு தாக்குதல் ஆரம்பமாக ஆகக்கூடிய நேரத்தில் கடைசியாக சில விஷயத்தை பேசி கொண்டிருந்தார்கள். நான் இந்த மஸ்ஜிதை நபவியை கட்டலையா, என்ன கொள்றீங்களா? தண்ணி இல்லாத நேரத்தில் இந்த கிணறை நான் வாங்கி கொடுத்தேன், என்ன நீங்க கொள்றீங்களா? தபூக் யுத்தத்தில் இப்படியெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. அந்த யூதர்களின் கைப்பிள்ளை ஷியாக்கள், அவங்களுடைய முன்னோடிகள் சபாயியாக்கள் உள்ளே வந்து விடுகிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்குறாங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, ஆனா சாயிம், நான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கேன், முற்றுகை 4-5 நாள் நடக்குது, இப்போ போய் நோன்பு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, நேற்று இரவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல வந்தாங்க. வந்து சொன்னாங்க, உஸ்மானே, நாளைக்கு நீங்க நோன்பு வைங்க, இஃப்தார் என்னுடனே என்று சொன்னாங்க. அப்போ மௌத்தாகும் பொழுது நோன்பிருந்த நிலையில் அல்லாஹ்வை சென்றடைந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, திங்கட்கிழமை வியாழக்கிழமை ஏன் நான் நோன்பு வைக்கிறேன் என்றால், வாரத்தில் 2 முறை ஒவ்வொரு மனிதனுடைய அமல்கள் மேலே எடுத்து செல்லப்பட்டு அல்லாஹ்விடத்திலே காட்டப்படுகிறது. அல்லாஹ்விடத்திலே எனது அமல்கள் காண்பிக்கும் பொழுது, யாருடைய அமல்? முகமதுடைய அமல் நோன்பு வச்சிருக்கிறாரா? யாருடைய அமல்? அப்துல் காதிருடைய அமல், அப்துல் ரஹ்மானுடைய அமல், இப்ராஹிமுடைய, இஸ்மாயிலுடைய அமல் நோன்பு வச்சிருக்கிறாரா என்று அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்களுக்கு கூலியை அதிகமாக்கி தர வேண்டும், அவனே கூலி அளிக்க வேண்டும் என்பதாக, நாளைக்கு நீ மௌத்தாயிருவெல்லாம் சொல்லல, நாளைக்கு ஏன் கூட இஃப்தாரு நீ நோன்பு வைங்க. கண்ணியமானவர்களே, இந்த நோன்பின் மூலமாக நமக்கு என்ன பலன், என்ன அல்லாஹ் தந்திருக்கிறான்? அந்த பலனை முழுமையாக நாம் அடைந்திருக்கிறோமா?
நான் உட்பட அனைவரும் சுய பரிசோதனை செய்யணும். ரமதானுக்கு முன்னால் பயானை கேட்டு கொஞ்சம் ரமதான் வரப்போகுது, ஷாபானுடைய கடைசியில் நான் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் எல்லாரும் ஒரு மனக்கணக்கு போட்டோம். ஆனால் உண்மையிலே நடக்கலை. இத்தனை குரான் ஓதி முடிக்கணும்னு நினச்சோம், ஆனால் நடக்கலை. இவ்வளோ ஆன நம்ம இஸ்திக்பார் செய்யணும்னு நினச்சோம், ஆனால் நடக்கலை. எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கு. கண்ணியமானவர்களே, ஷாபானுடைய கடைசி நாட்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானை பற்றி சொல்லும் பொழுது நீண்ட ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லும் பொழுது சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் கது அலல்லக்கும் ஷஹ்ருன் அலீம் ஷஹ்ருன் முபாரக்குன் ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைரு மின் அல்ஃபி ஷஹ்ர். மகத்துவமிக்க ஒரு மாதம் உங்களுக்கு நிழல் தரப்போகிறது. மகத்துவமிக்க ஒரு மாதம், பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் நிழல் தரப்போகிறது. அதிலே 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். நீண்ட ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நஃபிலை செய்தால் ஒரு ஃபர்துடைய அந்தஸ்து கிடைக்கும். ஒரு ஃபர்லை செய்தால் 70 மடங்கு 70 தொழுகைகளுக்கு உண்டான நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டே வரும் பொழுது, இந்த மாதம் ஷஹ்ரு சபுர், பொறுமையினுடைய மாதம் என்று சொல்லிவிட்டு, பொறுமைக்கு என்ன கூலி? சொர்க்கம். அந்த பொறுமையை பற்றி நிறைய பேசலாம். லா தகலப் ஃபைனலக்கல் ஜன்னா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பொறுமை என்பது சும்மா யாராவது அடிக்க வரும்பொழுது கொள்ளும் பொழுது இந்த மாதிரி பொறுமையெல்லாம் இல்லை. வீட்டிலேயே நிறைய பொறுமை இருக்கு. மனைவி மக்களோடு பொறுமையை கையாள வேண்டியிருக்கு. நம்முடைய பிள்ளைகள் சேட்டை பண்ணிட்டா பத்வா செஞ்சிடறாங்க. கொஞ்சம் உப்பு சரியில்லை, தொடர்ந்து ஏதாவது உறப்பு கூட இருந்தால் நமக்காக வேண்டி வீடையெல்லாம் விட்டு வந்த நம்ம மனைவி நம்ம என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கோம் நிறைய காலகட்டங்களில். ஏன்னா நாம் தனியாக வாழ்ந்து விட முடியாது. மனைவி மக்களோடி வாழ்கிறோம், அண்டை வீட்டாரோடி வாழ்கிறோம், மஹல்லாவோடி வாழ்கிறோம், கம்பெனியில் முதலாளியோடி வாழ்கிறோம், தொழிலாளியோடி வாழ்கிறோம். உலகத்தில் மனிதர்களை பகைச்சிட்டு வாழவே முடியாது. அந்த சமூகவியலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், அந்த 11 மாதங்கள் பொறுமையாக இருப்பதற்கு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஷஹ்ரு சபுர் என்று சொல்லிட்டு கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 4 விஷயத்தை நீங்கள் இந்த மாதத்தில் மேற்கொள்ளுங்க. 2 விஷயங்கள் உங்களது ரப்பை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும். அதற்காக வேண்டி அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுங்க, அதிகமாக இஸ்திக்பார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுங்க என்று சொல்லிட்டு, இன்னொரு 2 விஷயங்கள் அது எந்த ஒரு மனிதனும் அதை விட்டு தவிர்ந்திருக்க முடியாது, அதை விட்டு தேவையற்றவனாக இருக்க முடியாது. ஒன்று, அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேளுங்கள். 2வது, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரிலாக வல் ஜன்னா வ அஊது பிக மின் சஹ்திக வன்னார். யா அல்லாஹ், உன்னுடைய திருப்பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், உனது கோபத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவாவை கேட்க சொல்றாங்க. இதுக்கடுத்து இதுக்கு மேலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை சொல்றாங்க. இந்த மாதத்தினுடைய அவ்வலுஹு ரஹமத்துன் வ அவுசத்துஹு மக்ஃபிரத்துன் வ ஆகிருஹு இத்கும் மினன்னார். முதல் 10 ரஹமத் உடைய 10, 2வது 10 மக்ஃபிரத்துடைய 10, 3வது 10 நரக விடுதலையினுடைய 10. இதைத்தான் நாங்கள் வருஷம் கேட்குற மாதிரி வருஷம் கேட்டு புளிச்சு போனது தானே. நான் என்ன கேட்குறேன், எனக்கும் சேர்த்து தான் அந்த ரஹ்மத்தை நாம் முழுமையாக அடைஞ்சிட்டோமா? யாராவது சொல்ல முடியுமா? நமக்கு தானே வந்துச்சு, வருஷம் கேட்குறோம்ல. 10 நாட்களுக்குள்ளாக நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து விட்டேன். கழிந்த 2ஆம் 10ல் நான் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை மன்னிப்பை பெற்றுவிட்டேன். நடந்து கொண்டிருக்கக்கூடிய 3வது 10ல் நரகத்திலிருந்து விடுதலை பத்திரத்தை நான் வாங்கிட்டேன். யாருக்காவது சொல்ல முடியுமா? ஆனால் சஹாபாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு தபூக் யுத்தத்துக்கு பிறகு அவர் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு சொன்னாங்க. பத்ர் யுத்தத்தில் அதுக்கு பிறகு அவர் என்ன செய்தாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கப்படும். நிறைய சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆனால் நமக்கு 15 வயது அதிகபட்சமாக
பருவ வயதை அடையக்கூடிய வயது. 50 வயதை உடையவர்கள் 35 வருஷமாக ரமதானை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாலே ரமதானை பார்த்துருப்போம், அது நம்ம கடமை இல்லை. 55 வயதை உடையவர்கள் 40 ஆண்டுகளாக ரமதானை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 40 ஆண்டுகளாக வந்த, அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க 20 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக வந்து சென்றிருக்கக்கூடிய ரஹமத்தையும் மகவிரத்தையும் இத்துக்கும் இனாரையும் நான் பெற்றுவிட்டேன் என்று சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியாது. நான் பெறலைங்கிறதா எனக்கு தெரியும். நீங்க பெற்றிருக்கலாம். ஏன் அந்த ரஹமத்து எதுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன ரஹமத்தி கரீபு மினல் முஹ்சினீன். என்னுடைய ரஹமத்து வேணுமா? முஹ்சினீன்களுக்கு நெருக்கமாக என்னுடைய ரஹமத்து இருக்கிறது. முஹ்சினீன்னா யாரு? முஹ்சின்னா நீங்க 756 தமிழ் தர்ஜமா மொழிபெயர்ப்பு எடுத்து பார்த்தா அழகிய முறையில் நல் அமல் செய்யக்கூடியவர்களுக்குன்னு இருக்கும். அழகிய முறையில்னா எப்படி? பூலாம் வரைஞ்சி அப்படிலாம் நல்ல ட்ரெஸ் போட்டு அப்படியா? அழகிய முறையில்னா 100% குறையின்றி பரிபூரணமாக அமல் செய்யக்கூடியவங்க அர்த்தம். இதான் விளங்கிக்கிறங்க. 100%, 1% கூட குறைஞ்சா அவர் முஹ்சின் அல்ல. அஹ்சனனா அதான் அதுக்கு அர்த்தம். நாம் நம்முடைய தொழுகையை நாம் ஒது செய்யும் பொழுது, அல்லாஹ்வுடைய பள்ளியை நோக்கி வரும் பொழுது 100% தக்பீர் தஹ்ரீமா முதல்லையே வந்துடணும், முன் சுன்னத்து தொழுவணும், எல்லாம் செஞ்சு 100% ஹுஷு ஹுது எந்த சிந்தனையும் உலக சிந்தனையும் வராமன தொழுது முடிச்சிட்டோம்னா அந்த தொழுகை முஹ்சினுடைய தொழுகை. நோன்புல அல்லாஹ் சொன்னது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நோன்பு வைத்தார்களோ அதை போன்று எந்த பாவமும் எந்த உறுப்புகளின் மூலமாகவும் செய்யாமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பை எதிர்பார்த்து நன்மையை எதிர்பார்த்து நாம் நோன்பு வச்சிட்டோம்னா 100%. இந்த மாதிரி எந்த குறையும் இல்லாமல் 100% குறையின்றி அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு என்னுடைய ரஹமத் நெருக்கமாக இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இதே 7வது அத்தியாயம் 156வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்ன ரஹமத்தி வசிஅத் குல்ல ஷை. என்னுடைய ரஹமத் அருள் கொடை எல்லா வஸ்துக்களிலும் பரவி இருக்கிறது, விசாலமாக இருக்கிறது. ஆனால் அதை நான் யாருக்கு எழுதுவேன் தெரியுமா? ஃபஸ அக்துபுஹா லில்லதீன யத்தகூன வயூத்தூன ஸகாத்த வல்லதீன ஹும் பி ஆயாத்தினா யூமினூன். யார் என்னை அஞ்சி வாழ்வார்களோ, முத்தகீன்களாக இறையச்சம் உடையவர்களாக, யார் ஜகாத் கடமையானவர்கள் ஜகாத்தை கொடுத்து வாழ்வார்களோ, என்னுடைய இறை வசனங்கள் குர்ஆனுடைய வசனங்கள் அத்தாட்சிகளை நம்பி இருப்பார்களோ அவர்களுக்கும் என்னுடைய இந்த ரஹமத்தை நான் எழுதுவேன். எழுதி என்ன செய்ய? ஏன் நமக்கு தேவை அந்த ரஹமத்து? ஏன் இந்த ரமதான்ல வந்து அல்லாஹ் ரஹமத் செய்யறான், அல்லாஹ் மர்ஹம்னி பிரஹமத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் என்றெல்லாம் நிறைய துஆ செஞ்சிருக்கிறோம். ஏன் அந்த ரஹமத் என்றால், உலகத்துல எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நல்லவர்களாக இருந்தாலும் சரி, தீயவர்களாக இருந்தாலும் சரி, குடிகாரர்களாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலுக்கு வணக்கஸ்தலத்துக்கு வராதவனாக இருந்தாலும் சரி, சொர்க்கம் ஒன்று இருந்துச்சுன்னா அவனுக்கு சொர்க்கம் வேணுமா நரக வருமானு கேட்டால் எல்லாரும் சொர்க்கம் தான் சொல்லுவான். உலகத்திலேயே சொர்க்கம் வேணும்னு சொல்லி தான் எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். உலகத்திலேயே ஒரு சொர்க்கத்தை பார்த்துடலான்ட்டு மனோ இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மறுமையில் நிரந்தர சொர்க்கம் அது கிடைச்சதுன்னா சும்மா விடுவாங்களா? சொர்க்கத்தின் சாவி ரஹமத், வேற ஒன்றும் இல்லை. ரஹமத்து இல்லைன்னா சொர்க்கத்தில் நோ அலோட் வச்சுக்கலாம். சொர்க்கத்தின் சாவி ரஹமத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 5673வது ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லை யுத்கில அஹதன் அமலுஹு அல் ஜன்னா. யாரையுமே அவருடைய அமல், நல்ல அமல் சொர்க்கத்தில் நுழைவிக்காது நிச்சயமாக. காலு, சஹாபாக்கள் கேட்குறாங்க, வலா அந்த யா ரசூலல்லாஹ், எந்த மனிதனையும் அவனுடைய அமல்தான் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறது
என்ன நினைச்சிடாதீங்க. அப்ப நீங்களுமான்னு கேட்கிறாங்க. நீங்களும் உங்கள் அமலை கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியாதா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. வலா அந்த யா ரசூலல்லாஹ் வகால லா, நானும் போக முடியாது. வலா அன, நானும் போக முடியாது. இல்லா ஐயத்தகம்மதனி அல்லாஹு பிஃபலின் வ ரஹமத்தின், அல்லாஹ்வுடைய ஃபலல், அல்லாஹ்வுடைய ரஹமத், அதை கொண்டு அல்லாஹ் என்னை நினைக்கவில்லை என்றால், அந்த ரஹமத்தை எனக்கு பொழியவில்லை என்றால் நானும் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு வரலாற்று ரீதியாக சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. சில நபிமொழி கடந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முந்திய சமுதாயத்தை உடைய, குறிப்பாக பனி இஸ்ரவேலர்கள், அவர்களுக்கு 500 ஆண்டுகள் 600-700 ஆண்டுகள் எல்லாம் ஆயுள் கொடுக்கப்பட்டது. நமக்கு தான் 60-70 மத்தியில், அதை கடப்பவர்கள் கம்மி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாளை மறுமையில் அல்லாஹு தாலா சொல்வான், உதுகுல் யா அப்தி பி ரஹமதி அல் ஜன்னா, எனது அடியானே எனது ரஹமத்தினால் நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். யாராவது ஒரு ஆள் இடக்க மடக்கா கேள்வி கேட்கணும் இருப்பாங்கல்ல. பல பேருக்கு கேள்வி கேட்கணும், ஆட்சேபனை பண்ணணும்னு வரும். என்னத்தை போட்டு கேட்கணும் எஞ்சி போயிடுவாங்க. யாராவது ஒரு ஆள் தைரியமாக அந்த சபையில் கேட்பார். ஒருத்தர் வருவார், யா அல்லாஹ் 500 ஆண்டு காலம் கண் சிமிட்டாமல் நான் அமல் செஞ்சுருக்கேன். 500 வருஷம் உண்மையிலே ஒரு அமல் செஞ்சுருக்கார். சாப்பிட்றது குடிக்கிறது சுய தேவையை தவிர 500 ஆண்டு காலம் இபாதத்து செஞ்சுருக்கிறேன். என்னுடைய அந்த 500 ஆண்டு கால அமல்களின் மூலமாக நான் சொர்க்கத்துக்கு போக முடியாதா என்று கேட்பாரு. அல்லாஹ் சொல்லுவான், போ. அவர் விடமாட்டார், திரும்ப கேட்பார். உடனே தான் அல்லாஹு தாலா வானவர்களை சில பேரை கூப்பிட்டு, இடது பக்கமாக இவரை வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க. வாக்கிங்கிற வார்த்தையெல்லாம் வரலை, நான் சொல்கிறேன். இடது பக்கமாக இவரை கூட்டிகிட்டு வாங்க, அவர் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இடது பக்கங்கிறது நரகம், வலது பக்கங்கிறது சொர்க்கம். இவரை கூட்டிகிட்டு காமிச்சிட்டு வாங்க அப்படிம்பாங்க. கொஞ்சம் தூரம் போயிருப்பார். நரகத்திலிருந்து எவ்வளோ தூரம்? அந்த ரிவாயத்திலே வருகிறது, 40 ஆண்டு காலம் ஒருவன் பயணம் செய்து சென்றால் எவ்வளோ தூரம் இருக்குமோ அவ்வளோ தூரத்தில் இருக்குது நரகம். 40 ஆண்டு காலம் பயணம் செய்யக்கூடிய தூரத்தில், அந்த மசாஃபத்தில் தான் இவங்க வாக்கிங் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஜுவாலை இவருக்கு தாகத்தை ஏற்படுத்தி தண்ணீர் சொல்லி கேட்பார். தண்ணீர் குடிங்க, தண்ணீர் குளிப்பாட்டுங்கன்ட்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இன்னும் சொர்க்கத்துக்கு போகலை, சொர்க்கத்துக்கு போனாதான் நீ நினைச்சது கிடைக்கும். கேளிகனுக்கே என்ன முடியலை, சொர்க்கத்துக்கு வெளியே உட்கார்ந்துருக்கேன். இங்கே தண்ணி வேணும்னா அங்கே டாலர்லாம் கிடையாது, ரூபாலாம் கிடையாது, தங்க வெள்ளிலாம் கிடையாது. அமல் இருக்கா? நான் 500 ஆண்டு காலம் ஒரு டம்ளர் இருக்கலாம், ஒரு டம்ளர் தண்ணிக்கு 500 வருஷம் அமலை கொடுங்கப்பா. உடனே 500 வருஷம் அமலை கொடுத்துருவார். ஒரு கிளாஸ் தண்ணியை குடிப்பார். தாகம் தீர்ந்து போச்சு. திரும்ப கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போவாங்க. திரும்பவும் தண்ணி கேட்பாரு. இன்னொரு 500 வருஷம் அமலை கொடு. இல்லை, உடனே தான் விளங்குவார், யா அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன்னு அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே வந்து கிடந்து அழுவாரு, புலம்புவார், சஜிதால கிடப்பாரு. என்னை மன்னிச்சிரு, உன்னுடைய ரஹமத்தின்றி நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்பதாக. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், மேராஜில் போய் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து விட்டு வந்தவர்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டுதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா அந்த ரஹமத்தை, சொர்க்கத்தின் சாவி, அதை இந்த ரமதான்ல நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். 10 நாள்ல அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தாலா நோன்பினுடைய குறைகளை மன்னித்து அந்த நோன்பை கபூலாக்கி அதன் மூலமாக ரஹமத்தை பெற்று அந்த ரஹமத்தின் மூலமாக கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருவானாக. காரணம், அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். ஒரு போர்ல சஹாபாக்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு காயமுற்று கிடக்கிறாங்க. அங்க ஒரு சஹாபியினுடைய ஒரு உறவு பெண், அந்த சஹாபியா பெண்மணி வந்திருக்கிறாங்க. கை குழந்தையோடு வந்திருக்கிறாங்க. எந்த விஷயமா வந்தாங்கங்கிற செய்தி அதில் இல்லை. கை குழந்தை, அந்த நடக்கக்கூடிய குழந்தை காணாம போயிடுச்சு. அங்க தேடுறாங்க, இங்க தேடுறாங்க. எப்படி வருதுன்னா, இறந்து கிடக்கக்கூடிய
அந்த சஹாபாக்களுக்கு இடையில கிடக்குறாங்களா, எங்கெல்லாம் தேடுறாங்க, அழுகுறாங்க. திடீர்னு ஒரு பக்கமாக அந்த குழந்தை ஓடோடி வருகிறது. கட்டி அணைத்து கொண்டு, மார்பல அணைத்து கொண்டு அப்படியே முத்தம் விட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க, சந்தோஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து உணர்வு பூர்வமாக சில விஷயத்தை மனசுல பதிய வைப்பாங்க. அப்ப கேட்குறாங்க, இந்த பெண்மணி இந்த குழந்தைய கட்டி அணைத்து முத்தம் போட்டு கொஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குழந்தைய நரகத்துல போடுமா அப்படின்னு கேட்டாங்க. நெருப்புல போடுமா அப்படின்னு கேட்டாங்க. லா யா ரசூலல்லாஹ், கண்டிப்பாக போடாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சொன்னார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லல்லாஹு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹு தஆலா இந்த தாயை விட தன்னை ஏற்றுக்கொண்ட மூமின்கள், மூமினான அடியார்களுக்கு அதிகம் ரஹமத் செய்யக்கூடியவன், அதிகம் ரஹமத்தை வாரி வழங்கக்கூடியவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ரஹமத்து ரமலானுடைய முதல் 10 விசேஷமா கிடைக்குது. மற்ற நாட்களிலே இந்த ரஹமத்தை பெறுவதற்கு வழி இல்லை என்பதல்ல. எப்பொழுதுமே நாம் ரஹமத்தை பெறுவதற்கு ஒரு ஆதரவு வைக்கணும். அதாவது நிராசை அடைஞ்சிடும், நாளாக ஒன்றுமே அமல் செய்யலை, நாளாக எதுவுமே, அப்படிலாம் நம்ம ஒதுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எப்பேற்பட்ட ஒரு சஹாபி அவங்க, இந்த உம்மத்தில் 3வது அந்தஸ்து உடையவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1வது அந்தஸ்து, 2வது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, 3வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்த்துட்டோம்னா 2வது அந்தஸ்து உடையவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மீது நீங்க முழுமையான நம்பிக்கை வையுங்கள், அதே நேரத்தில் அல்லாஹு தஆலாவுடைய தண்டனையையும் நீங்கள் முழுமையாக பயப்படுங்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் அவங்களே சொல்றாங்க. நரகத்தில் அல்லாஹு தஆலா ஒரே ஒரு நபரைத்தான் போடுவான், ஒரு கற்பனைக்கு, மற்ற எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவான், ஒரே ஒரு நபரைத்தான் நரகத்தில் போடுவான் என்று இருந்தால் அந்த ஒரு நபர் நானாக இருப்பேனோ என்று எனக்கு பயம் இருக்கிறது என்று சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மீது எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா, சொர்க்கத்தில் ஒரே ஒரு நபரை தான் அல்லாஹ் அனுப்புவான், மற்ற எல்லாத்தையும் நரகத்துக்கு அனுப்பிடுவான்னா அந்த ஒரு நபராக நானாக இருப்பேன் என்று நம்பிக்கையும் இருக்கிறது என்று சொன்னார். அல் ஈமானு பைனர் ரஜாய் வல் ஹவுஃப், ஈமான் என்பது அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மீது ஆதரவு வைப்பதற்கும் அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படுவதற்கும் மத்தியிலே தான் ஈமான் இருக்கிறது. அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறுவதற்கு கண்டிப்பாக முயற்சிக்கணும், அல்லாஹ் தருவான். யாருக்கு கிடைக்கும்? அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானை அடைந்தவர்கள் யாரெல்லாம் நோன்பு வைத்தார்களோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ் அந்த நோம்பின் மூலமாக எழுதினாங்களோ அவங்களுக்கு தனி லிஸ்ட், அது சிறப்பு ரஹமத்து. ஆனா அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இந்த உலகத்திலும் மறுமையிலும் பெறுவதற்கு சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் அதை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூ யஅலா தபரானியில பதிவு செய்யப்பட்ட ரிவாயத், அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இதை சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள், சஹீஹான ரிவாயத். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக நான் சொல்கிறேன், லா யலல்லாஹு அர்-ரஹமத இல்லா அல ரஹீமின், அல்லாஹு தஆலா தனது ரஹமத்தை யாருக்கு கொடுப்பான், யாருக்கு யாருடைய உள்ளத்திலே வைப்பான் என்றால் பிறருக்கு ரஹமத்து செய்யக்கூடியவர்கள். ரஹீம், ரஹீம்னா என்ன? பிறரின் மீது பரிவு காட்டக்கூடியவர்கள், அன்பு செலுத்தக்கூடியவர்கள், ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள். குல்னா யா ரசூலல்லாஹ் குல்லுனா ரஹீம், நாங்கள் எல்லாருமே ரஹீம் ஆயிட முடியுமா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. எங்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்குமா? கால லைசல்லதி யர்ஹமு நஃப்ஸஹு வ அஹ்ல ஹாஸதிஹி, தனக்கும் தனக்கு தெரிந்தவர்கள், தனக்கு பழக்கமானவர்கள், தனது குடும்பம், மனைவி, மக்கள், சொந்தக்காரங்க, நண்பர்கள், இவங்களுக்கு மட்டும் அன்பு செலுத்தக்கூடியவன், இவர்களுக்கு மட்டும் ரஹமத் செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து வராது. மாறாக வலாக்கின்னர் ரஹீம் அல்லதி யர்ஹமுல் முஸ்லிமீன், ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் யார் ரஹமத், அன்பு, பரிவு, பாசம் காட்டுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து வரும். ரஹமத்துனா நான் உன் மேலே நான் பிரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றதல்ல. எந்த எந்த நேரங்களில் மனிதர்களுக்கு என்ன தேவை
அதை நாம் செய்யணும். அதான் அன்பு காட்டுறது, பரிவு காட்டுறது. சில பேருக்கு பணம் தேவை, கடன் தேவை. சில பேருக்கு நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்கறத விட கடனாக அவங்க பெறுவதை நினைப்பாங்க. இன்னைக்கு கடன் கொடுக்கறதுக்கு யாரும் தயாரில்லை. ஏன்னா திருப்பி கொடுக்கவும் மாட்டேங்காங்க. அது ஒரு காரணம் இருக்குது. இன்னைக்கு என்ன கொடுத்தா என்ன கிடைக்கும்? பெரும்பாலான பஜாறுகளில், மார்க்கெட்டில் வியாபாரிகள் அந்த மாதிரி நிலையில் இருக்காங்க. ஆனால் கடன் கொடுப்பதற்கு அவ்வளோ நன்மை இருக்கிறது. எது வரையிலேயும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பணம் அவரிடத்திலே இருக்குமோ, 1 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கீங்களா, தினம் தினம் 1 லட்ச ரூபா நீங்கள் சதகா செய்த நன்மை கிடைக்கும். இது எந்த சமுதாயத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, முஸ்லீம்களுக்கு மட்டும் சொன்னாங்க. சில பேருக்கு பணம்லாம் தேவையில்லை, அன்பாக பேசணும், அது தேவை. சில பேருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். சில பேருக்கு ரத்தம் தேவைப்படுகிறது, சில பேருக்கு வாகனம் தேவைப்படுகிறது, சில பேருக்கு துணை தேவைப்படுகிறது. சில பேருக்கு ஃபார்மை ஃபுல்லப் பண்ணக்கூடிய உதவி தேவைப்படுது. உதாரணத்துக்கு அவனுக்கு அது தேவை. சில பேருக்கு பேங்கில் போய் பணம் எடுக்க தெரியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ நம்முடைய குடும்பம் மட்டும்தான் வாழணும், நம்முடைய மனைவி மக்கள் மட்டும்தான் வாழணும், நம்முடைய நண்பர்கள் மட்டும்தான் வாழணும் என்று நினைப்பவனுக்கு ரஹ்மத் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாருக்கும் நன்மையை நாடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். அது சொர்க்கத்தின் சாவி. அடுத்து ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சுருக்கமாக சொல்றாங்க. புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திருமதி எல்லா நபிமொழி கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸை தான் நான் சொல்றேன். மல்லா யர்ஹம் லா யுர்ஹம். யார் பிறருக்கு அன்பு பாராட்டவில்லையோ அவருக்கு ரஹ்மத்து வராது. மல்லா யக்ஃபிர் லா யுக்ஃபர் லஹு. யார் பிறருடைய குறைகள் குற்றங்களை மன்னிக்கவில்லையோ அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். சுருக்கமாக சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக வேண்டி வாழவே இல்லை. அவங்க நம்ம முஸ்லிம்கள் மட்டுமல்ல, காஃபிர்கள், நம்ம காஃபிர்களின் மீது நம்ம மற்ற மேலையாவது முஸ்லிம்கள் சொல்லியிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தாண்டி எந்த மனிதனும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கஹ்ஃப் சூராவுல, என்ன ஃபலஅல்லக பாகிஉ நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யூமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களது உயிரை மாய்த்துக் கொள்வீர்கள் போலும். உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, அழுதாங்க, தொழுதாங்க. இப்படி ஒட்டுமொத்த உலக மனிதர்களின் மீதும் யார் ரஹமத் அன்பு செலுத்துகிறார்களோ, அன்பு என்று சொன்னால் பரிவு, அவங்களுக்கு என்னவெல்லாம் தேவை, என்ன தேவை? முதல்ல சொர்க்கம் தேவை அவங்களுக்கு. அப்போ நம்ம ஈமானை கொண்டு போய் சொல்லணும், தாவா பணி செய்யணும், எப்படியாவது ஒரு வகையில் தாவா பணி செய்யணும். ஆச்சரியமாக இருக்குது. சில மாதங்களுக்கு முன்பதாக நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நின்று கொண்டு இருக்கும் பொழுது காலையில் ஒரு 3-3:30 மணிக்கு திருச்சியில் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஒரு கிறிஸ்தவ மிஷனரி ஒர்க்கர் தைரியமாக இவ்வளவு இதாக நின்றுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்ட்டு சொன்னான். நம்ம விடுவோமா? ஏன்னா உண்மையிலே அந்த முகம்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கர்த்தர் அப்போ அவன் எவ்வளோ தாவா பண்ணுறான் பாருங்க. நான் சொன்னேன், ஒன்றும் தேவையில்லை, அல்லாஹ் உனக்கு ஈமானை கொடுத்தா அல்லாஹ் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பான். ஒரு 5 நிமிஷம் டைம் தர முடியுமான்னு கேட்குறேன். திரியோகத்துவ கொள்கை, உங்களுடைய பிதா சுதன் பரிசுத்த ஆவி, அதை பேசுவோமான்னு கேட்டேன். நான் அந்த 3-3:30 மணிக்கு காலையில் வேற ஒன்றையும் பேச வேண்டாம். எப்பா நீ ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கடவுள் கொள்கை தான் முக்கியமானது. கடவுள் சரியானாதான் நல்ல அமல்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ நல்லா தெரியுது, நான் ஒரு கடவுளை ஏற்றிருக்கிறேன், நீ ஒரு கடவுளை ஏற்றிருக்கிற. 2 கடவுளில் நீ சொல்கிற கர்த்தரை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறேன், நான் சொல்கிறேன் அல்லாஹ் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறான். ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடு, நான் உன் பைபிளில் இருந்தே நான் சொல்கிறேன். முக்கடவுள் கொள்கை, கடவுள் கொள்கையை முதல்ல பேசிட்டு யார் ஆசீர்வதிப்பான்னு பார்க்க அப்படின்ட்டு. அவன் சொன்ன வார்த்தை, சார் எங்களுக்கு இது வரைக்கும் புரியல, அதை மட்டும் கேட்காதீங்க. நீங்கள் கூட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தமிழ்லேயே நிறைய புக்கு இருக்குது, அதை படித்து எல்லாரும் தாயா ஆகலாம். உண்மையான கொள்கை எந்த காரணத்தை கொண்டும் கடவுள் கொள்கையில் ஒரு முஸ்லீம் தோற்கவே முடியாதுங்க, தோற்கவே முடியாது. கடைசியாக நான் சொன்னேன், எல்லாம் சரிதான் சார், 2023 நடந்தது, 2023 வருஷம் ஆகிப்போச்சு. இயேசுடைய பிறந்த நாளை தானே நீங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. டேட் ஆஃப் பர்த் இருக்குது உங்கள் கடவுளுக்கு. 2023 வருஷத்துக்கு முன்னால் யார் கடவுள் அதை சொல்லு அப்படின்னு கேட்டேன்.
அதுதான் பேசாதேன்னு சொல்லிட்டேன்ல சார் அப்படின்ட்டான். எதுக்கு சொல்ல வரோம்னா, அவன் நம்மளுக்கு தாவா பண்றான், நமது ஈமான் அவ்வளோ பலகீனமா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லோருக்கும் நீங்கள் ரஹமத்தை நாடுங்கள், எல்லார் மேலேயும் அன்பு பரிவு காட்டுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் பெறக்கூடிய இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த வையகமும் பெற வேண்டும் என்று சொல்லுவாங்கல்ல, நான் பெறக்கூடிய இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் பிறருக்கும் ரஹமத்தை நாடக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தின் சாவியாகிய அந்த ரஹமத்து கண்டிப்பா உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து 2வது 10 மகவிரத்து முடிச்சிருந்தேன் கொஞ்ச நேரத்தில். இந்த மகவிரத்தையும் இதுக்கு முன்னாடியே சுருக்கமாக சொல்லி முடிச்சிருவோம், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மகவிரத்து கிடைச்சுதா? மகவிரத்துனா பாவ மன்னிப்பு. அதுக்கு பாவத்தினுடைய வீரியம், பாவத்தினுடைய அழுக்கு நம்முடைய உள்ளத்திலே இருந்தால் எந்த அளவுக்கு நாம் நாளைக்கு மறுமையில் பாதிக்கப்படுவோம் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹு தாலா முதல் ஜுஸூலிருந்து கடைசி வரைக்கும் பல இடங்களில் சொல்றான். அவர்கள் சொர்க்கத்திலே சுகமாக வாழ்ந்திருந்தார்கள், தடுக்கப்பட்ட ஒரு கனியை சாப்பிட்டாங்க. அது கஞ்சாவோ சாராயமோ வேற நாம் நினைக்கக்கூடிய பெரும் பெரும் பாவங்கள் அல்ல, அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய விஷயம். அது எதுவாக இருந்தாலும் சரி செய்யக்கூடாது. அதுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் இறக்கிட்டான், சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கிட்டான். அந்த பாவத்தை கழுவுவதற்கு, அந்த பாவத்தினுடைய மன்னிப்பு மீட்சி பெறுவதற்கு 300 ஆண்டு காலம் அழுதார்கள். 300 ஆண்டு காலம், 40 நாட்கள் சாப்பிடல, குடிக்கல. 1000 ஆண்டுகள் அவர்கள் இந்த உலகத்திலே இபாதத்துகள் செய்து பாவ மன்னிப்புகள் கேட்டு, அதுக்கு பிறகுதான் அந்த 1000 வருஷம் ஆச்சுங்க ஒரே ஒரு தப்பை செய்ததற்கு. அப்போ பாவத்தினுடைய கரும்புள்ளிகள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் பொழுது சொர்க்கத்துக்குள்ளே நாம் நுழைவதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிடுகிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, 300 வருஷம்லாம் நம்ம அழ வேண்டியதில்லை. குல்லு பனி ஆதம் ஹத்தாவுன் ஹைருல் ஹத்தாயின் அத்தவ்வாபுன். ஆதமின் மக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள், நல்லவர்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி முஸ்லீம் ஷரீஃப்ல சஹீஹான ஒரு ரிவாயத்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தாலா, ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தாலா தனது கையை விரித்து வைத்திருக்கிறான். யாருக்காக வேண்டி? பகலிலே பாவம் செய்தவர்கள் தௌபா செய்தால் மன்னிப்பதற்காக. அல்லாஹு தாலா இரவிலே கையை விரித்து வைத்திருக்கிறான், பகலிலே பாவம் செய்தவர்கள் தௌபா செஞ்சா மன்னிப்பதற்கு. பகலிலே கையை விரித்து வைத்திருக்கிறான், இரவிலே பாவம் செய்தவர்கள் பகலிலே பாவ மன்னிப்பு கேட்டா மன்னிப்பதற்கு. இது ரமதானில் மட்டுமல்ல, மேற்கே சூரியன் உதிக்கக்கூடிய கியாமத்து நாள் வரையிலேயும் இது நடைபெறும் என்பதாக சொன்னார்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹீரீன். அல்லாஹு தாலா தௌபா செய்யக்கூடியவர்கள், பாவ மன்னிப்பு செய்ய கேட்கக்கூடியவர்களை அல்லாஹு தாலா மன்னிக்கிறான், பிரியப்படுகிறான் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நான் தினமும் 70 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். புகாரில முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். தினமும் நான் இன்னீல அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபுல்லாஹ ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரத்தன். 70க்கும் மேற்பட்ட முறையிலே தினமும் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அவங்க யார் தெரியுமா? லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅஹர். நபியே, உங்களது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70க்கும் மேற்பட்ட முறை பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். எனவே நாம் எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், அதை நாம் ஒருவரும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். மூன்றாவதாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த 10 எத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து நரக விடுதலை. நரக விடுதலை நாம் பெற்றுவிட்டோமா? நரகம் சொன்னா சொல்லி 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 கேட்டு கேட்டு நமக்கு அதனுடைய உணர்வே
குறைஞ்சிருச்சு. எனக்கு சொல்கிறேன், அல்லாஹு தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னாங்க, மேராஜுக்கு சென்ற இடத்திலே நரகத்தின் காட்சிகளை எனக்கு காண்பித்தான், சொர்க்கத்தின் காட்சிகளை எனக்கு காண்பித்தான். ஒரே வரியில் சொன்னாங்க, மாராய்த்து மிஸ்லல் ஜன்னத்தி நாம தாலிபுஹா, சொர்க்கத்தை போன்று ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நான் எங்குமே பார்த்ததில்லை. அந்த சொர்க்கத்தை தேடக்கூடியவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாராய்த்து மிஸ்லன் நாரி நாம ஹாரிபுஹா, நரகத்தை போன்று கொடுமையான கொடூரமான ஒரு காட்சியை நான் பார்க்கவில்லை. அந்த நரகத்தை விட்டு விரண்டோடி பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், லஹா சபஊன அல்ஃபி ஜமாமின் வ சபஊன அல்ஃபி மலக்கின் யஜ்ருனஹா ஃபி யௌமில் கியாமா. கியாமத் நாளில் அந்த நரகத்திற்கு 70,000 சங்கிலிகள் இருக்கும். 70,000 பேர் இழுத்து கொண்டு வருவார்கள். நரகத்தை பற்றி வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் மொழிபெயர்ப்பு, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தாலா முழுமையாக அதை விட்டும் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பதற்கு இந்த 10 தினங்கள் யார் முழுமையாக இருந்து அமல் செய்வார்களோ, அதனால தான் முதல்ல ரஹமத்து, அடுத்து மகபிரத்து, மூன்றாவது ஜாக்பாட் பரிசு மாதிரி நரக விடுதலையே கிடைக்குது. நரக விடுதலை கிடைச்சா சொர்க்கம் கிடைச்சிரும். முதல்ல அல்லாஹு தஆலா பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே வந்தான் சொர்க்கம், அப்புறம் நரகத்தை விட்டு நீங்கிறது, நரகத்தில் நீ இல்லை என்று சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கு நரகத்தை விட்டு நாம் தவிர்ந்து இருப்பதற்கு 1-2 ஹதீத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிருந்தேன். ஹதீத்தை மட்டும்தான். யார் முழுமையாக ஹதீத்திலே சொல்லப்பட்ட முறையின் பிரகாரம் ஒது செய்து அதனுடைய நிபந்தனைகளை பேணி பயபக்தியோடு தொடர்ந்து கலா செய்யாமல் தொழுகையை, ஐங்கால தொழுகையை தொழுது வருவார்களோ, ஒரு நேரம் கூட கலா இல்லாமல் தொழுது விட்டால் ஹுர்ரிமத்துலகுன் நார், நரகம் அவருக்கு ஹராமாக ஆக்கப்படும். அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து சொன்னாங்க, யார் தனிமையிலே இருந்து தனது பாவத்தை எண்ணி அழுவார்களோ, ஹுர்ரிமத்தின் நாரு அலா ஐனின் தமாத், கண்ணீர் வடித்த கண்ணுக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டு விடும். அவ் பக்கத் மின் ஹஷியத்தில்லா, முதலாவது தனது பாவத்தை எண்ணி அழுகிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய இறையச்சத்தால் அழுகுவது, அல்லாஹ்வை அஞ்சி அழுகுவது. அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் என்ன நரகத்தில் போட்டுருவானே, எனக்கு இந்த கேள்விக்கு பதில், இந்த விஷயத்தில் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது ஒருவர் அழுகிறார், அவருக்கு அல்லாஹு தஆலா நரகத்தை ஹராமாக்கிடுவான். ஹுர்ரிமத்தின் நாரு அலா ஐனின் சஹிரத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே இரவிலே யாராவது விழித்திருந்தால் அவர்களுக்கு நரகம் ஹராமாக்கப்படும். அல்லாஹ்வுடைய பாதைங்கிறது பல வகை இருக்கு. தாவாவுடைய பணிக்கு போகிறது, மார்சாவுடைய வேலைக்கு போகிறது, மஸ்ஜிதினுடைய விஷயமாக முழிக்கிறது, சும்மா அரட்டை அடிக்கிறது இல்லை, உண்மையிலேயே மஸ்ஜிதினுடைய வேலையாக உட்கார்ந்து ஒருவர் என்ன செய்கிறாரு, முழிக்கிறாரு. அல்லாஹ்வுடைய இந்த உம்மத்துக்காக, இந்த தீனுக்காக, குர்ஆனுக்காக, சுன்னாவுக்காக யாரெல்லாம் இரவிலே விழித்திருப்பார்களோ அந்த கண்களை நரகம் தீண்டாது. கண்களை மட்டும் நரகம் தீண்டாது, மற்றதை நரகத்தில் போடுறோம் அப்படியா, அப்போ நரகத்துக்கே போகமாட்டார்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, 3 விஷயம் யாரிடத்திலே உணர்வுபூர்வமாக, மேலையாவது செயல்பாடுகள் உணர்வுபூர்வமாக யாரிடத்துல 3 விஷயங்கள் இருக்குமோ அவர்களையும் நரகம் தீண்டாது என்று சொன்னாங்க. சலாசுன் மன் குன்ன ஃபீஹி ஹுர்ரிம அலன்னார் வ ஹுர்ரிமத்தின் நாரு அலைஹி, 3 விஷயம் இருந்தால் நரகமும் அவருக்கு ஹராமாக்கப்படுகிறது, அவர் நரகத்தில் நுழைவிக்கப்படாமல் ஹராமாக ஆகிவிடுவார். முதலாவது ஈமானும் பில்லா, உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய ஈமான் இருக்கும். நான் தான் ஈமான் கொண்டுட்டன, ஈமானுடைய கிளைகள் 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றன. ஈமானுடைய தொடர்புகள் தக்வா, இறையச்சம். அல்லாஹு தஆலா நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய இந்த நோன்பை விதியாக்கியதனுடைய காரணம் லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சத்தை மேற்கொள்வதற்கு என்று சொல்றான். அந்த தக்வா, தவக்குல், இஹ்லாஸ், இந்த முழுமையான ஒரு ஈமான், எந்த நிலையிலும் நாம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே இருப்பது, அப்படிப்பட்ட ஒரு ஈமான். இரண்டாவது ஹுப்புல்லா, அல்லாஹ்வுடைய ஒரு பிரியம்.
அல்லாஹ்வுடைய ஒரு பிரியம். எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய பிரியத்துக்காக செய்யறது, எதை நாம் தடுத்தாலும் அல்லாஹ்வுக்காக தடுப்பது, இப்படிப்பட்ட ஒரு ஹுப்புல்லா. மூன்றாவது சொன்னாங்க, அவன் எப்படிப்பட்ட ஈமான் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்றால், வஅய்யுல்கா ஃபின்னாரி ஃபயுஹ்ரக அஹப்பு இலைஹி மின் அய்யர்ஜியா ஃபில் குஃப்ரி. அவனை நெருப்பிலே தூக்கி போடப்பட்டு கரிக்கப்பட்டாலும், நெருப்பில் தூக்கி போடப்பட்டாலும் ஈமானை விட்டு வெளியே வராமல் குஃப்ரு செய்வது அவனுக்கு பிடித்தமாக இருக்காது. என்னை நெருப்பில் போட்டாலும் சரி, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நான் இறை நிராகரிப்பு செய்ய மாட்டேன் என்று யாராவது உணர்வோடு இருந்தால் அவர்களையும் நரக நெருப்பு தீண்டாது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. நேரம் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வாய்ப்பு கிடைச்சா நம்ம பகிர்ந்து கொள்வோம். அல்லாஹு தாலா அவனுடைய நேமத்துக்கள், ரஹமத்துக்கள், மகவிரத்துக்களை, இன்னும் நரக விடுதலையை நமக்கு முழுமையாக அல்லாஹு தாலா தந்தருவானாக. நம்முடைய நோன்பு, இறை வணக்கங்கள், ஃபர்லான வணக்கங்கள், நஃபிலான வணக்கங்கள், இரவு நின்று வணங்கிய வணக்கங்கள், இது போன்ற அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சை கேட்ட இந்த நன்மைகள் அனைத்தையும் நிரப்பமாக தந்தருவானாக. நன்மையான காரியங்களில் நம்மளை ஒன்று சேர்த்து வைப்பானாக. இப்பொழுது இந்த மஸ்ஜிதிலே ஒன்றிணைந்து இருப்பதை போன்று நாளை மறுமையிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கேலி கணக்கின்றி சொர்க்கத்திலே நபிமார்களோடு சுஹதாக்களோடு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.